எல்லாருக்கும் ஒரு ஹாய். நானும் அதித்தி மட்டும் இருக்கும்போது எங்களோட ஹோம் அலோன் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்படியெல்லாம் போகுதுன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் நினச்சேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ரொம்ப ரிலாக்ஸிங்காக வீடு கூட்டி, வாசல் கூட்டி, வாசல் தெளித்து கோலம் போடுறது என்னோடய ஃபேவரட் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ரெகுலராக இந்த ஒர்க் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். கோலம் எனக்கெல்லாம் போட தெரியாது. நானுமே யூடியூப்பில் ஷார்ட்ஸில் பார்த்து தான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். நைட்டு பாப்பா ட்ரெஸ்லாம் துவைச்சி மாடியில் காய போட்டிருந்தேன். அதெல்லாம் நல்லா வெயில் வரதுக்கு முன்னாடியே போய் எடுத்து வச்சிட்டேன். எல்லாமே நல்லா காஞ்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் பேபிஸ் ட்ரெஸ்ஸை எப்போயுமே சன்ட்ரை பண்ணாதீங்க. நைட்டு துவைச்சி காய போட்டிங்கன்னா காலையிலத்துக்குள்ளே நல்லா அந்த காற்றுலேயே காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மடித்து வச்சுக்கலாம். ஸோ அதோட ட்ரெஸ்ஸோட லைஃப்மே ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் மோஸ்ட்டாக கீழே தான் காய போடுவேன். இடம் பத்தலைன்னா மேலே போடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நானும் அவ்வளோ விளாண்டுருந்தோம், பாட்டெல்லாம் பார்த்துட்டு. இப்போல்லாம் அதித்தி வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே உடனே வீடியோ காட்டுங்க வீடியோ காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துடுவா. முன்னாடிலாம் அதிகமாக படத்துக்கு போவோம். ஏதாவது படம் ரிலீஸ் ஆகிடுச்சுனாவே போவோம். இப்போது பேபி வந்ததுக்கப்புறம் சுத்தமாக மூவி டைமே கிடையாது. நடுவில் நானுமே அந்த மூவி பார்க்குற ஹேபிட்டே போயிடுச்சு. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பழைய படங்கள்லாம் இருக்கும்ல, டிஸ்னி ஹாட்ஸ்டாரில், அதுக்கப்புறம் ப்ரைமில், அதெல்லாம் இப்போ நல்லா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் ஒரு படம், ஈவினிங் ஒரு படம், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நான் படம் பார்க்கும்போதே சைடில் துணி மடிக்கிற வேலை, வேறு ஏதாவது வீட்டு வேலைகள் இருந்துச்சுன்னா அதுவுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் எல்லாமே பார்த்துட்டேன். வேறு ஏதாவது நல்ல மூவிஸ் இருக்குது முன்னாடி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் எப்படியும் பார்த்துருக்க மாட்டேன். ஸோ ஏதாவது சஜஷன் கொடுங்க ஃப்ரீ டைமில் பார்க்குற மாதிரி. அண்ட் இப்போல்லாம் எங்களோட ரொட்டீன் அப்படியே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் ஈவினிங்க்கு மேலே தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அப்படியே பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஆஃப்டர்நூனே ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்கு ஒர்க்கு, நம்ம பேஸ்ட்ரி ஒர்க்கு இதெல்லாமே பார்த்துட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம கேக்குமே நிறைய லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குமே வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிரது பேஸ்ட்ரி இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்க ஒரு ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது தான். ஆக்சுவலாக நான் பால் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருப்பேன். அப்போ என்னாச்சுன்னா வெல்லம் காய்ச்சும் போது லைட்டாக சிந்திடுச்சு. ஸோ அதை கூட நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன். ரொம்ப லேசியாக இருந்தேன். சரி அதையாவது க்ளீன் பண்ணுவோமே, சும்மா தான் இருக்கோம், நாங்கள் தான் இருந்தோம், சரி ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அங்கே ஸ்டெயின்ஸ் இருக்க பக்கம்லாம் கொஞ்சம் ஊற வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஸ்க்ரப் இருக்குல்ல, அதை போட்டு சோப்பு லைட்டாக ப்ரில் லிக்விட் போட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் சைடில் இருக்க வால் டைல்ஸு எல்லாமே நல்லா தண்ணியிலேயே தொடச்சி எடுத்துருவேன். இப்படி தான் பண்ணுவேன். எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் தான் எல்லா ஷெல்ஃபுமே டீப் க்ளீன் பண்ணுவேன். ரெகுலராகலாம் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி பண்ணுறதுனால நம்ம வீடு எப்போயுமே க்ளீனாக இருக்கும். இந்த பூச்சியெல்லாம் வராமல் சுத்தமாக பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம், இப்போ பல்லி ஒரு 2-3 பல்லி வீட்டுக்குள்ளே வருது. ஸோ பல்லி வராமல் இருக்க ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது. பயமாக இருக்காது, பட் ஆனால் ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை அது வருது. ஸோ அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள். அதையும் ஃபாலோ பண்ணிடுறேன். அண்ட் இங்கெல்லாம் குப்பை இல்லை, பட் இருந்தாலுமே நல்லா தொடச்சிட்டேன். இப்போ நம்ம வீடு மெயின் ரோட்டில் இருக்கனால நிறைய டஸ்ட்டு மண் தான் வருது. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பாட்டி இறந்துட்டாங்க, அதனால் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் டீப் க்ளீனே பண்ணலையா. ஸோ எங்கே கை வச்சாலும் மண் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். அதனால் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு டீப் க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவை தூங்க வச்சுட்டு எனக்குன்னு கொஞ்சம் மீ டைம் எடுத்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி பார்த்துட்டே ஐஸ்கிரீம், ரீசெண்ட் டைம்ஸில் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அதுவும் இந்த மாதிரி கோன் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவள் இல்லாத டைம் தான் சாப்பிட்றேன். அவளுக்கு கொடுக்குறதும் நல்லது கிடையாது. இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகுதா என்னன்னு தெரியல, அவளுக்கு சளி பிடிச்சிருச்சு. ஸோ அவளுக்கு தெரியாமல் ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அப்படியே குக் வித் கோமாளி பார்த்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு குக் வித் கோமாளி அப்படின்னாலே ஃபேவரட் சீசன்னா சீசன் 2 தான் ரொம்ப பிடிக்கும். புகழ், சிவாங்கி, அஸ்வின், குமார் எல்லோரும் இருப்பாங்கள்ல அந்த இது. ஸோ அது பார்த்துட்ருப்பேன்.
அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் க்ரீமே நான் மாற்றிருக்கேன். இந்த ப்ளம்மில் வந்து சாஃப்ரான் அண்ட் குங்குமாதி க்ரீம் ஏதோ இருக்கும், அது வந்து மாய்ஸ்சரைசராக மாற்றிருக்கேன். ஆக்சுவலாக நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த கலர் பாரோட மாய்ஸ்சரைசர் சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ க்ளோயிங்காக இருந்தது ஃபேஸு. பட் இப்போது அது எங்கேயுமே ஸ்டாக் இல்லை. எனக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக மாய்ஸ்சரைசர் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு இதை தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு சரியாக தெரியல. கொஞ்சம் ஃபேஸ் டல் ஆகிற மாதிரி இருக்குது, க்ளோவிங்காக இருக்குது. தொடர்ந்து ஒரு 2 வீக்ஸாவது யூஸ் பண்ணால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், கீழே இறங்கிடாது. ட்ரெஸ் போட்டுக்கலாம். எப்பயும் போல் இதுதான் என்னோடய ரெகுலரான ஸ்கின் கேர் ரொட்டீன். மாய்ஸ்சரைசர், லிப் பாம், பொட்டு, அவ்வளோதான். சிம்பிளாக வந்து முடிச்சிடுவேன். இப்போல்லாம் சாயந்தரம் டீ குடிக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் இந்த சாம்பிராணிலாம் போட்டுட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து டீ குடிக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. நல்லா ஒரு மணி நேரம் நான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிடுவேன். உட்காந்து நம்ம வர மெசேஜ்லாம் ரிப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்கும். ஈவினிங் டைமில் மறக்காமல் பண்ணுற ஒரு விஷயம் மொட்டை மாடிக்கு போகிறது. அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவராவது போய் அங்கே ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். அன்றைக்கி கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு, அப்படியே காற்றடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. நானும் பாப்பாவும் ரொம்ப நேரம் விளாண்டுட்டு தான் வந்தோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, பட் என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். டாட்டா பாய்.